இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை இக்காலத்து பாடுகள். ரோமர் 8:18 சொல்லுது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில், அதாவது தற்சமயம் ஏதாகிலும் ஒரு பாடுகள் இருக்குமாக இருந்தால், ஏதாகிலும் ஒரு வனாந்தரமான பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமாக இருந்தால், அந்த பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகின்ற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எங்களை நடத்துகிறாராக இருந்தால், அவர் வனாந்தர பாதையாயிலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் நடத்துகிறாராக இருந்தால் நிச்சயமாக அதற்கென்று ஒரு காரணம் இருக்கும். அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு பாடுகள் வேதனைகள் இருக்குமாக இருந்தாலும் கூட அவை எல்லாமே எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது எல்லாமே எங்களை செதுக்கி கொண்டிருக்கின்றது. அதாவது எதிர்காலத்தில் தேவன் எங்களுக்கு கொடுக்க போகிறதான மகிமைக்கு தக்கதாக இந்த காலகட்டத்தில் எங்களுக்கான பாடுகள் வேதனைகள் எங்களை செதுக்கி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்து பாடுகள் எதுவுமே தேவன் எங்களுக்கு கொடுக்க போகிறதான மகிமைக்கு ஈடாகாது. வேதாகமத்தில் கூட நாங்கள் அநேகரை எடுத்துக்கொள்ள முடியும். யோசேப்பை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அவருக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அதன் நிமித்தம் அவர் அநேக பாடுகள் வேதனைகளை அவர் அனுபவிக்கிறார். ஆனாலும் எதிர்காலத்தில் தேவன் அவரை ஒரு அதிகாரியாக உயர்த்தி வைக்கிறார். யோசேப்பு அதிகாரியாக வர்ற வரைக்கும் அவர் நடந்து வந்த பாதைகள் எல்லாமே அவரை செதுக்கி கொண்டிருந்தது. அந்த பாதைகள் எவ்வளவுதான் கடினமானதாக இருந்தாலும் கூட அவரை அந்த பாதை கூடாக தேவன் வழி நடத்தினார். காரணம், எதிர்காலத்தில் அவருக்கு கொடுக்க போகிறதான அந்த மகிமைக்கு நடத்தின இந்த பாதைகள் எதுவுமே ஈடாகவே இல்லை. அது எல்லாவற்றையும் தாண்டி தேவன் அவரை அதிகாரியாக உயர்த்தி வைக்கிறார். அப்படி இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இருக்கிறதான பாடுகள் வேதனைகள், அதாவது தேவன் அனுமதித்திருக்கிற பாடுகள் வேதனைகள் எதுவுமே தேவன் எங்களுக்கு எதிர்காலத்தில் கொடுக்க போகிறதான மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. Have a hopeful day.